வணக்கம் மாணவர்களே. 8ஆம் வகுப்பு தமிழ் தொகுதி 1ல் இயல் 3 பாருங்கள். கவிதை பிழையில் நோயும் மருந்துன்ற தலைப்பு. நோயும் மருந்தும். இதை எழுதியவர் யாருன்னு தெரியல. நோயும் முன்ன பார்த்தோம்னா, மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவது நோய் தான். உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் கூட ஏற்படும் துன்பங்களும் கூட நோய் தான் காரணம் அப்படின்னு நம் முன்னோரே சொல்லி வச்சுருக்காங்க. அந்த நோயை நீக்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை இலக்கியங்கள் விளக்குது. அத்தகைய கருத்துக்களை விளக்குவது நீலகேசி பாடல்களில் அறியலாம். இலக்கியம் மூலம் கூட நமக்கு நோயை தீர்க்க முடியும் அப்படின்றது நமக்கு நீலகேசின்ற பாடலில் நமக்கு வருது. அது நூல் மூலிமா பார்க்குறோம். நூல்வெளியில் என்ன பார்க்குறோம்னா, அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. நீலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று. ஐஞ்சிறுங்காப்பியம்னு நம்ம ஏற்கனவே கீழ் வகுப்பில் படிச்சிருக்கோம். நீலகேசி என்றது ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்று. இந்த நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குது. கடவுள் வாழ்த்து நீங்களா 10 சருக்கங்களை கொண்டது. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்கத்தில் பார்த்தோம்னா, தருக்க நூலான இதழ் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. நீலகேசி காப்பியத்தின் தர்ம உரைய சொர்க்கத்திலிருந்து 2 பாடல்கள் இங்கே நமக்கு தந்திருக்கிறாங்க. அப்படி தந்திருக்கும் போது அந்த பாடலை நம்ம என்னன்னு இப்போ பார்க்குறோம். அருமையான பாடல். நல்லா தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் ஓசமத்தின் உய்ப்பனவும் யார் வினவும் காலும் அவை மூன்றும் கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழலிகழும் பூனாய். பாடல் 113வது பாடலில் இது வருது. தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை மூன்றும் கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழலிகழும் பூனாய். பேரதற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்ப முற்றே. பாடல் 116வது. பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்ப முற்றே அப்படின்னு இறந்த 8 வரி பாடலை நம்ம நீலகேசி பாடலில் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த சொல்லு பொருளில் என்ன வருதுன்னு பார்த்தோம்னா, தீர்வனன்னா நமக்கு நீங்கணும் அப்படின்றது, நீங்குபவை அப்படின்னு அர்த்தம். உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். உவசமம்னா இந்த மருந்துக்கு அடங்கி இருத்தல் அப்படின்னு அர்த்தம். நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய. நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய. பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு. பேர்தற்குன்னா அகற்றுவதற்கு. திரியோக மருந்தே. திரியோகனா 1 2 3 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 3 யோக மருந்து. 3 1 2 3 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் 3னா 3னா அப்போ யோக மருந்து. திரியோக மருந்து அப்படின்னும் போது 3 யோக மருந்து. தெளிவு அப்படின்னும் போது நல்ல காட்சி. நல்லா தெரியுது அப்படின்னு சொல்கிறோம். தெளிவுனா அருமையாக தெரியுதே அப்படின்னு சொல்கிறோம். தூய்மையாக தெரியுது அப்படின்னு சொல்கிறோம்ல, திருத்தனம் தெரியுது அப்படின்றது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா திறத்தன அப்படின்னா தன்மையுடையன. திறத்தனா தன்மையுடையன. கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக. கூற்றவானா பிரிவுகளாக. பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே அப்படின்னு அர்த்தம். பிணினா துன்பம், நமக்கு தெரியும் அது. ஓர்தல்னா நல்லறிவு. ஓர்தல்னா நல்லறிவு. பிரவார் அப்படின்னா பிறக்க மாட்டார். பிரவார்னா பிறக்க மாட்டார். பாடலின் பொருள் என்ன சொல்கிறாங்க ஒரு ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே, நோயின் தன்மை பற்றி யார் வினாவினாலும் அது 3 வகைப்படும். நீ அதை அறிஞ்சிருக்கிறியா? மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை, எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை, அடங்கி இருப்பன போல் வெளி தோற்றத்தில் தெரிந்தாமலும் முற்றிலும் தீராமலும் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை. இந்த 3 வகை தான் இவ்வாறு இந்த பாடல் மூலிமா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறத நல்லா பாருங்கள். ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே, நீ நல்ல முகம் பிரகாசமாக இருந்தாலும் சரி,
நோயின் தன்மையை பற்றி யார் வினாவினாலும் சரி, அது 3 வகையாக இருக்குது. ஒன்று மருந்துனால நீங்கிற நோய், இன்னொன்று வந்து எதனாலுமே தீராத தன்மையுடைய நோயாக இருக்குது. இன்னொன்று வந்து அடங்கி இருப்பன போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டே காட்டுறது. இது மாதிரி ஒரு துன்பம் தரக்கூடிய நோயாக இருக்குது அப்படின்றது. அந்த அகற்றுவதற்கு அரியவை பிற துன்பங்கள் ஆகும். இவற்றை தீர்க்கும் மருந்துகள் 3. அது என்னென்னா நல்லறிவு, நல்ல காட்சி, நல்லொழுக்கம் என்பவை அந்த மருந்துகள். இவற்றை ஏற்றோர் பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர். பிறக்கும் போதே இந்த நல்ல அறிவு, நல்ல காட்சி, நல்லொழுக்கம் இதை 3 யார் பெற்று எடுத்துக்கிறாங்களோ அதை நீங்கி அப்படி வாழக்கூடியவங்களாக இருந்தால் உயர்ந்த இன்பத்தை தான் அடைய முடியும் அப்படின்னு இந்த பாடல் மூலிமா நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா அதுக்கடுத்து என்னென்னா அந்த பாடலை மறுபடியும் படிக்கிறேன், நல்லா கவனிங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உபசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை 3 கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழலிகழும் பூனாய் பேர்ப்பதற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின் முற்றே அப்படின்றது அருமையான பாடல். இந்த கீழே இருக்கிற அடுத்த 4 வரி, 8 வரியில் முதல் 4 வரியை தவிர அடுத்த 4 வரி மனப்பாட பாடல். நன்றாக படித்து எழுதி பாருங்கள். நன்றி, வணக்கம்.